வெல்கம் டு மை சேனல் கெமிஸ்ட்ரி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்போகேட்டயான்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டெபிலிட்டி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல கார்போகேட்டயானோட ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம். 6 டைப்பா நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அயனைசேஷன் ஆஃப் alkyl halides in polar solvents. அடுத்து புரோட்டனேஷன் ஆஃப் alcohols followed by dehydration. அப்புறம் புரோட்டனேஷன் ஆஃப் unsaturated system. அப்புறம் alkenesல இருந்து சூப்பர் ஆசிட்ஸ்ல இருந்து அப்புறம் பிரைமரி அலிபாட்டிக் அமைன்ஸ்ல இருந்து அப்புறம் அசைல் ஹாலிட்ஸ்ல இருந்து டைசோனியம் அயான்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்ன மாதிரியே தான் கார்போகேட்டயான்ஸ் sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். and then it has a trigonal planar structure. ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து நமக்கு ஒரு கார்பன் அதை சுத்தி நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கு. நமக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் தென் 3 பாண்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, நடுவுல கார்பன் சுத்தி 3 பாண்ட்ஸ், இங்க ஒரு அல்கைல் குரூப், இங்க ஒரு அல்கைல் குரூப், இன்னொரு அல்கைல் குரூப். pz ஆர்பிடல் வந்து எம்டியா இருக்கும். அண்ட் தென் பாசிட்டிவ் சார்ஜ் கார்பன் வந்து பியர் பண்ணிருக்கோம். ஒரு அல்கைல் குரூப்புக்கும் இன்னொரு அல்கைல் குரூப்புக்கும் இல்ல ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஓகே, சோ இதுதான் வந்து கார்போகேட்டயானோட ஸ்ட்ரக்சர், ஆர்பிடல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போகேட்டயான். சோ ஸ்டெபிலிட்டி பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டயான் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா கார்பானியான் ஃப்ரீ ரேடிகல்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சேம் அதே மாதிரியே கார்போகேட்டயான்ஸ் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். சேச்சுரேஷன்ல எப்படி இருக்கும், அன்சாச்சுரேஷன்ல எப்படி இருக்கும், சப்ஸ்டிடியூஷன் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் we have to classify them. Okay, so first methyl carbocation and then ethyl carbocation, isopropyl அதாவது secondary, tertiary butyl carbocation, இந்த மாதிரி 4 கேட்டகரி நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த 4 கேட்டகரியில ஆல்ரெடி நம்ம கார்பானியான்ஸ்க்கு பார்த்திருக்கோம். எதுல வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும் அதுதான் மோர் ஸ்டேபிள்னு பார்த்திருக்கோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் மோர் ஸ்டேபிள் காம்பவுண்ட் ஹேஸ் மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். நம்ம இப்ப பார்க்கும் போதே தெரியும் tertiary butyl carbocation தான் வந்து நிறைய பாண்ட் இருக்கு. ஸோ மோர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் பாசிபிள். ஸோ tertiary carbocation is more stable than secondary carbocation and it is more stable than primary carbocation and this one is more stable than methyl carbocation. Okay, so tertiary, secondary, primary, methyl. So இது எல்லாமே பாருங்க, இங்க இருக்கிறது எல்லாமே saturated carbocation. இங்க இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கு, full and full வந்து saturated carbocation இருக்கு. இப்ப நம்ம unsaturated carbocation, அதாவது கார்பன் bearing double bond and triple bond, அதாவது multiple bonds இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுல எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. C6H5 and then C6H5 C6H5 ஒரு 3 ஃபினைல் காம்பவுண்ட் இருக்கு அண்ட் நடுவுல ஒரு ப்ரோபேன், அதோட ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப ப்ரோபீன் அப்படின்னு சொல்லுவோம். 1 1 2 3, அப்ப ட்ரைஃபினைல் ப்ரோபீன் கார்போகேட்டயான். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு ஃபினைல் குரூப் இல்ல, இங்க 2 ஃபினைல் குரூப் இல்ல. சோ ஆப்வியஸா இது ஒரு அல்கீன் குரூப், அதாவது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். பட் பேஸ்ட் ஆன் த ரெசனன்ஸ் இங்க வந்து ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா நம்ம கொடுக்கலாம். ஏன்னா 3 ஃபினைல் குரூப் இருக்கு. அப்போ ஒவ்வொரு கார்பனுக்கும் நம்ம அந்த பாண்டை மாத்தி போட்டு நம்ம we can give more resonance structure. So while compared to this, triphenyl propene carbocation is more stable than diphenyl and diphenyl propene carbocation is more stable than phenyl propene carbocation. Okay, புரிஞ்சா? ஸோ அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எதுக்கு அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க ஆர்டர் பண்ணி டெர்ஷியரி, செகண்டரி, பிரைமரி அண்ட் மெத்தில் கார்போகேட்டயான். இது எதை பேஸ் பண்ணி இருக்கு? பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் டொனேட்டிங் எஃபெக்ட் பிளஸ் த எஃபெக்ட். ஏன்னா வந்து கார்பன் வந்து எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ கார்பன் எலக்ட்ரான் டொனேட் பண்றதுனால இது ஒரு ஆல்ரெடி எலக்ட்ரோஃபைலா இருக்கு, எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா இருக்கு. ஸோ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்க்ரீஸ் ஆக அதனுடைய ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்,
அந்த பிளஸ் ஐ மைனஸ் ஐ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்க. இப்போ ஆல்ரெடி கார்போகேட்டையான்றது ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கு. நம்ம மேற்கொண்டு நம்ம ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பை ஆட் பண்ணும் பொழுது அது மோர் ஸ்டேபிளா ஆகதான் செய்யும். ஸோ இன்க்ரீசிங் பிளஸ் ஐ எஃபெக்ட் இன்க்ரீசிங் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கார்போகேட்டையான். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ அதுதான் வந்து பேஸ்ட் ஆன் இண்டக்டிவ் எஃபெக்ட் நம்ம வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு, அட்ஜசன்ட் டு கார்பன்ல இருந்துச்சுன்னா அந்த கார்போகேட்டையான லெஸ் ஸ்டேபிளா மாற்றும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணும்? மேக்ஸ் த கார்போகேட்டையான் less stable, minus I or minus M effect அப்படின்னு சொல்லலாம். Okay. So as far as எத்தனை number of hyperconjugative structure possible அதை பொறுத்து we can consider as more stable அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Okay. So hyperconjugative னா என்னது? Hyperconjugative அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதுல சிக்மா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த சிக்மா எலக்ட்ரான்ஸோட டீலோக்கலைசேஷன் அதை பொறுத்து unsaturated systemல delocalization ஆகுமா? அதை பொறுத்து நமக்கு எத்தனை structure form ஆகுது அதுதான் நம்ம hyperconjugative structure அப்படின்னு சொல்லுவோம். Okay. So first நம்ம என்ன பார்த்தோம்னா stability of carbocation based on inductive effect அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா stability of alkyl carbocations based on the steric effect. ஸ்டெரிக் எஃபெக்ட்னா என்னது? எவ்வளோ நெருக்கடியா இருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஒரு கார்பன்ல ஒரு 4 கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்டெரிக்கா இருக்கும், ரொம்ப கூட்டமா இருக்க மாதிரி இருக்கும். இதே ஒரு கார்பன்ல ஒரு 4 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஹைட்ரஜனோட முடிஞ்சிடும் அந்த ஸ்ட்ரக்சர். அதுதான் ஸ்டெரிக் எஃபெக்ட் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ கீழே வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகே. Stability of allyl and benzyl carbocation. ஒரு allyl குரூப்புக்கும் benzyl குரூப்புக்கும் எந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஒரு allyl குரூப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து ஒரு allyl குரூப்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இங்க வந்து ஒரு பென்சைல் கார்போகேட்டையான் இருக்கு, ஒரு பென்சின் இருக்கு. இங்க 2 பென்சின் இருக்கு, டைஃபினைல். அடுத்து இங்க ட்ரைஃபினைல், 3 பென்சின் வந்து இருக்கு. இப்ப இதுல கம்பேர் பண்ணா எதுக்கு நமக்கு மோர் ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸா ட்ரைஃபினைல் மெத்தில் கார்போகேட்டையான் தான். பிகாஸ் இதோட ஸ்டெரிக் எஃபெக்ட் பாருங்க, அதாவது இந்த கூட்டத்தை பாருங்க. இப்ப இது பார்க்கும் போதே நமக்கு வந்து எப்படி தெரியுது? ஒரு 3 கார்பன் இருக்கு, அதோட அந்த காம்பவுண்ட் வந்து முடிஞ்சிருது. அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு, அந்த கார்பனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கூட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. இது கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அதை விட இருக்கு. இது கம்பேர் பண்ணும்போது ட்ரைஃபினைல் மெத்தில் கார்போகேட்டையானுக்கும் அதை விட அதிகமா அந்த ஒரு கிரௌடா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஸ்டெரிக் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி காம்பவுண்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நம்ம மேல பார்த்தோம்ல C6H5 thrice அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு ட்ரைஃபினைல் மெத்தில் கார்போகேட்டையான். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி அண்ட் அல்கைல் காம்பவுண்ட், பென்சைல் கார்போகேட்டையான் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் CH3+. இதுல வந்து நமக்கு வந்து கார்பன் வந்து ஸ்ட்ரக்சர்ஸும் கம்மியா இருக்கும், அண்ட் தென் நமக்கு அன்சாச்சுரேட்டட் கார்பனும் கிடையாது. ஸோ CH3+ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அதை விட ஒரு கார்பன் அதிகமா இருக்கு, CH3 CH2+. அடுத்து வந்து CH3 twiceல இருக்கு. ஸோ அதுவும் இதுவும் ஒண்ணுதான், CH3 twice CH+. அதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் CH2 டபுள் பாண்ட். இந்த CH2 டபுள் பாண்ட், CH ஒரு பாண்ட், CH2+. அடுத்து ஒரு ஃபினைல் மெத்தில் குரூப், இது டை அல்கைல் கார்பன் பிளஸ். ஓகேவா? புரிஞ்சா? சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. number of phenyl groups attached to carbon bearing positive charge increases, number of resonating structure also increases, hence the stability also increases. so positive charge ல இருக்கிற கார்பன் குரூப் அதுல இருக்கிற phenyl குரூப்போட நம்பர் இன்க்ரீஸ் ஆக அதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட ஸ்டெபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே.
So greater the resonance, greater its stability. Resonance structure அதிகமாக ஸ்டெபிலிட்டியும் அதிகமாயிட்டே இருக்கும். அதுதான் கொடுத்திருக்காங்க. So next one, trophylium cation. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா most of the காம்படிட்டிவ் எக்ஸாம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ல வந்து இந்த ஆர்டர்ஸ் கொடுத்து நம்மளோட அந்த ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ ட்ரெஃபீலியம் கேட்டையான் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க, சைக்ளோஹெப்டா ட்ரைனில் கேட்டையான். அதாவது 6 கார்பன் இருந்துச்சுன்னா நம்ம பென்சின் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 7 கார்பன், அதுல வந்து ஒண்ணு வந்து கார்போ கேட்டையானா இருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுதான் ப்ரோபீலியம் கேட்டையான் அப்படின்ட்டு சொல்றோம். சரியா, ப்ரோபீலியம் கேட்டையான் 7 கார்பன் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8, அதாவது பென்சின்ல ஒரு பாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், அதுதான் ப்ரோபீலியம் கேட்டையான். அதுக்கப்புறம் ட்ரைஃபினைல் மெத்தில் கார்போகேட்டையான், பென்சில் கார்போகேட்டையான், அல்லைல் கார்போகேட்டையான். இதுவரையும் நமக்கு வந்து தெரியும். கரெக்டா, இதுவரையும் நம்ம போன தடவை பார்த்ததுதான். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னதுன்னா ட்ரோபீலியம் கேட்டையான். ஸோ 6 கார்பன் இருக்கிறத விட 1 மோர் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் அந்த பென்சின் ரிங்கோட ஆட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த ட்ரோபீலியம் கேட்டையான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்டுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இதை விட அதிகமா இருக்கும். இதுக்கும் வந்து 3 பை பாண்ட் இருக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்னா அதனோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமா இருக்கும், கீழே இருக்கும் அதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை நான் காமிக்கிறேன். ஸோ அந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ப்ரோபீலியம் கேட்டையான் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டிடியூட்டட் பென்சைல் கார்போகேட்டையான். சப்ஸ்டிடியூட்டட் பென்சைல் கார்போகேட்டையான். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்ப இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், அதுல ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்துச்சுன்னா அதோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதே இது அதுல இருக்கிற அந்த சப்ஸ்டிடியூஷன் குரூப்பே எலக்ட்ரான் டொனேஷனா இல்லாம எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா that makes that compound less stable. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எதெல்லாம் வந்து எலக்ட்ரான் கொடுக்கும், அதாவது எலக்ட்ரான் டொனேட்டிங்கா இருக்கு, பிளஸ் எஃபெக்ட்ல இருக்கு, எதெல்லாம் எலக்ட்ரான் பியரிங், எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பென்சைலிக் கேட்டையான். பென்சைலிக் கேட்டையான் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுல பாருங்க CH2 பிளஸ்ல இருக்கு. ஸோ இது ஒரு நார்மல் ஒரு ஆல்கைல் குரூப், அது பென்சினோட ஆட் ஆயிருக்கு. இதுல வந்து டீலோகலைசேஷன் ஆகுது. சரியா, அந்த பாண்ட் எல்லாமே என்னன்னா இங்க இருக்க பாண்ட் இங்க போகுது, இங்க இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வருது, இந்த மாதிரி டீலோகலைசேஷன் ஆகுது. ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கனால இந்த காம்பவுண்ட் வந்து நமக்கு மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள், மீத்தாக்சி மெத்தில் கேட்டையான் இருக்கு. இதுவும் ஒரு ஸ்டேபிள் சாலிட், பிகாஸ் அதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கு. இப்ப இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கிற ஆக்சிஜன் நம்ம இங்க கொண்டுட்டு போய் டபுள் பாண்டா கொண்டு வரலாம். ஸோ 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டேபிள் சாலிட். இன்னொரு எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டேபிள் கார்போகேட்டையானுக்கு என்னன்னு பார்த்தோம்னா அசைல் கேட்டையான். என்னது? அசைல் கேட்டையான். ஓகே. ஸோ அசைல் கேட்டையான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா 4-methoxy phenyl methylum. 4-methoxy phenyl 1 2 3 4. ஓகேவா. ஸோ 4-methoxy, 4வது பொசிஷன்ல நமக்கு மீத்தாக்சி ஃபினைல் குரூப் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் இருக்கு, கார்போகேட்டையான். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு மோர் ஸ்டெபிலிட்டியா இருக்கும். ஏன்னா CH2 பிளஸ்ல இருக்கு, இந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அன்சார்ஜ்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வச்சிருக்கோம். கரெக்டா, ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணிருக்கும்னா இங்க எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்ப அந்த எலக்ட்ரான் நமக்கு டொனேட் பண்ணுச்சுன்னா அந்த காம்பவுண்ட மோர் ஸ்டேபிளா மாற்றும், ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி பண்றதுனால திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ஃபினைல் மெத்திலியம். ஏன்னா இங்க வந்து நமக்கு ஆக்சிஜனோ இந்த மாதிரியான காம்பவுண்ட் வந்து இல்ல, CH2. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் இருக்கு அண்ட் தென் CH2 பிளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கு, 4-nitrophenyl methylum. Well, compared to oxygen and normal இது நைட்ரஜன் வந்து என்ன பண்ணும்னா எலக்ட்ரான் சஃபிஷியண்டா இருக்கு. ஸோ அது வந்து எலக்ட்ரானை வித்ட்ரா தான் பண்ணும். ஸோ தட் மேக்ஸ் த காம்பவுண்ட் கொஞ்சம் கம்பேர்ட் டு திஸ் ஒன் இது கொஞ்சம் லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ட்ரோஃபீலியம் அயான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரோஃபீலியம் அயானோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரோமேட்டிக் கேரக்டருக்கு எக்ஸப்ஷனலா ஸ்டேபிளா இருக்கும். ஓகேவா, இது ஒரு பிளேனார் அண்ட் தென் 4n+2 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சேம் பென்சின் மாதிரியே தான் இருக்கு, பட் கால்குலேட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ 7 கார்பன்ஸ் இருக்கிறதுனால ஆப்வியஸா அதோட டீலோகலைசேஷன் அதிகமா நடக்கும். ஸோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருக்கும். சி இங்க பாருங்க, ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே அதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 5 6 7 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் 5 எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டீலோகலைசேஷன் ஆகி நமக்கு இந்த மாதிரியான ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அதனாலதான் மோர் ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ட்ரோஃபீலியம் கேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் triphenyl methyl carbocation, benzyl carbocation, allyl carbocation. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டெபிலிட்டி ஆஃப் சில காம்பவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அசைல் கேட்டையான் பார்த்தோம், மீத்தாக்சி மெத்தில் கேட்டையான், ட்ரோஃபீலியம் பார்த்தோம். இப்போ சைக்ளோபென்டாடையீனைல் கேட்டையான். சைக்ளோனா என்னது? சைக்ளிக் காம்பவுண்ட். பென்டானா 5 கார்பன் இருக்கும். டையீனைல் அப்படின்னா அல்கின் குரூப் 2 இருக்கு, ஈன் குரூப், அல்கின் குரூப் 2 இருக்கு, டை ஈன். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேட்டையான்ல ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி என்ன சொல்லுது? Delocalization energy significantly less than the delocalization energy of its acyclic counterpart. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இப்ப இங்க 4n+2 pi electrons ஆன்டி அரோமேட்டிக்கா இருக்கு. சோ ஒரு 5 கார்பன் இருக்கு, அதோட 2 அல்கின் குரூப் பிளஸ். இந்த மாதிரி இருக்கிறதுனால டீலோகலைசேஷன் வாஸ் இதுல கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும்னா லெஸ்ஸா இருக்கு. சோ அந்த மாதிரி அசைலிக் காம்பவுண்டா இது சைக்ளிக்கா இல்லையில, சோ அசைலிக்கா இருக்கிறதுனால இதனோட ஸ்டெபிலிட்டி வந்து என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாகும். சோ ஆஸ் ஒரு கன்க்ளூஷனா என்ன சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். Tertiary carbocation, primary, secondary, primary and methyl carbocation. So next என்னன்னா stability of alkoxy alkyl cation. ஒரு alkoxy alkyl cationோட stability எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we are going to see. Okay. So alkoxy alkyl cation அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. alkoxy குரூப்னா நம்ம அந்த CO குரூப் இருக்குல்ல, அதுதான் alkoxy. நம்ம methoxyனா CH3O எடுத்துக்கலாம். So alkyl cation any alkyl group, மெத்திலா இருக்கலாம் அல்லது ஈத்தீன் குரூப்பா இருக்கலாம், ப்ரோபீனா இருக்கலாம், எந்த ஒரு alkyl குரூப்பா கூட இருக்கலாம். நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மீத்தாக்சி மெத்தில் கேட்டையான், அதாவது மீத்தாக்சினா CH3O, மெத்தில்னா CH3, அது கூட எடுத்துக்கலாம். இங்க வந்து alkyl குரூப்புக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இது வந்து CH3O மீத்தாக்சி குரூப், தென் ஒரு கார்பன் 2 alkyl குரூப், இந்த மாதிரி ஒரு alkyl குரூப் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த குரூப் வந்து எப்படி நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்னா, இதுல இந்த ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, ஆக்சிஜன்ல ஹெட்டிரோ ஆட்டம், அந்த ஹெட்டிரோ ஆட்டம் டீலோகலைஸ் ஆகும். அந்த ஹெட்டிரோ ஆட்டம் டீலோகலைஸ் ஆகி பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜனுக்கும் அங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து பக்கத்துல இருக்கிற சிங்கிள் பாண்டுக்கும் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா டீலோகலைஸ் ஆகுது. அந்த மாதிரி ஆகுறதுனால alkoxy alkyl cationோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது that has more stable அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அசைல் கேட்டையான். ஒரு அசைல் குரூப் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, this is also more stabilized because of the delocalization of resonance structure. RC triple bond O இருக்கு, இங்க வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க இருக்கிற ஒரு பாண்ட் வந்து இங்க 2 எலக்ட்ரானா மாறிட்டு பாசிட்டிவ் சார்ஜ் இங்க வந்துருது. ஓகே, so next instability of phenyl and vinyl cation. phenyl குரூப்லயும் vinyl குரூப்லயும் இன்ஸ்டேபிள் ஆகுது. அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு டபுள் பாண்டட் கார்பன் ஆட்டம்ல போச்சு அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷனா இருக்கிற காம்பவுண்டோட ஸ்டெபிலைசேஷன் வந்து என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஓகே,
ஸோ இங்க பாருங்க CH2 டபுள் பாண்ட் CH ஒரு பாண்ட் CH2 குரூப்பா இருக்கு. இப்போ இதே குரூப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற டபுள் பாண்ட் இங்க போயிட்டு இங்க இருக்கிற இது வந்து இங்க வரும். ஓகேவா? ஸோ வினைல் குரூப்ல வந்து ஸ்டெபிலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டீலோகலைசேஷன் ஆகுது. இது வந்து ஒரு அல்லைல் கேட்டையான். இதே இது ஒரு பென்சைல் கேட்டையான் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஒரு பென்சைல் குரூப். அதுல வந்து நமக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அல்லைல் குரூப்லயும் பென்சைல் குரூப்லயும் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அதிகமாக நமக்கு ஸ்டெபிலிட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம ஸ்டெபிலிட்டி நம்ம ஃபுல்லா பார்த்திருக்கோம். ஸோ ஸ்டெபிலிட்டியில வந்து நம்ம முக்கியமா பார்க்க போது அந்த ட்ரோஃபிலியம் கேட்டையான் கொஞ்சம் அந்த நம்ம அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ட்ரோஃபிலியம் கேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் ட்ரைஃபினைல் மெத்தில். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டைஃபினைல், அடுத்து பென்சைல், அப்புறம் அல்லைல் கார்போ கேட்டையான் இருக்கும். இன்ஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம்னா சைக்ளோபென்டாடைனைல் கேட்டையான் தான் இன்ஸ்டேபிளா இருக்கும், அதாவது அன்ஸ்டேபிளா இருக்கும். சரியா? ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் கார்போ கேட்டையான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.